பிரியமானவர்களே, வெற்றி வாழ்வு திருச்சபையினுடைய இந்த செவ்வாய்க்கிழமை மாலை கூட்டத்திற்கு வந்திருக்கிற உங்கள் யாவரையும் நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் இந்த கூட்டத்தை ஆசீர்வதிக்கும்படியாக நாம் கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்ப்போம். எங்கள் அன்பின் பிதாவே, உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உம்மண்டை நாங்கள் வருகிறோம். அற்புதமான மன மகிழ்ச்சியின் நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் தேவாதி தேவன், கர்த்தாதி கர்த்தர், நீர் நல்லவரும் நன்மை செய்கிறவருமாய் இருக்கிறீர். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். எங்கே 2-3 பேர் உம்முடைய நாமத்தினாலே கூடி வருகிறார்களோ அங்கே அவர்கள் மத்தியிலே நான் வாசமாய் இருக்கிறேன் என்று சொன்ன தேவன், எங்கள் மத்தியிலே நீர் வாசமாய் இருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் மத்தியில் இருக்கிற உம்முடைய பிரசன்னத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். உம்மை நாங்கள் வரவேற்கிறோம். ஆண்டவரே, இங்கு நடக்கிற எல்லாவற்றின் மூலமாகவும் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து எங்களை ஆசீர்வதியும். துதி கனமையும் எல்லாவற்றும் ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமென். நம்ம ஒரு பாடலை பாடி கர்த்தரை ஆராதிப்போம். போல ஆற்றி தோள் மீது சுமந்திடும் என் இயேசையா, தாய் போல தேற்றி தந்தை போல ஆற்றி தோள் மீது சுமந்திடும் என் இயேசையா, உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே, உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே. நீ போதும் என் வாழ்விலே இயேசையா, நீ போதும் என் வாழ்விலே, நீ போதும் என் வாழ்விலே இயேசையா, நீ போதும் என் வாழ்விலே. பலவீன நேரம் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்தில் என் பலன் தருவேன் என்றீர். பலவீன நேரம் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்தில் என் பலன் தருவேன் என்றீர். நிழல் போல என் வாழ்வில் வருபவரே, விலகாமல் துணை நின்று காப்பவரே, நிழல் போல என் வாழ்வில் வருபவரே, விலகாமல் துணை நின்று காப்பவரே, நீ போதும் என் வாழ்விலே இயேசையா, நீ போதும் என் வாழ்விலே, நீ போதும் என் வாழ்விலே இயேசையா, நீ போதும் என் வாழ்விலே. மோடு இருப்பதுதான் உள்ளத்தின் வாஞ்சையா, உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா, உம்மோடு இருப்பதுதான் உள்ளத்தின் வாஞ்சையா, உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா. ஏசையா, உம்மை தானே என் முன்னே நிறுத்தியுள்ளே,
நிறுத்தியுள்ளே. எனக்காக யாவையும் செய்பவரே, செய்து முடிப்பவரே, எனக்காக யாவையும் செய்பவரே, செய்து முடிப்பவரே, என் பாருங்கள் என் சுமைகள், என் பாரங்கள் என் சுமைகள், உம் பாதத்தில் இறக்கி வைத்தேன், உம் பாதத்தில் இறக்கி வைத்தேன். ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளேன். ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளே. தேவனே என் இயேசுவே உம்மாயே நேசிக்கிறேன். என் தேவனே என் இயேசுவே உம்மாயே நேசிக்கிறேன். அதிகாலமே தேடுகிறேன், ஆர்வமுடன் நாடுகிறேன். அதிகாலமே தேடுகிறேன், ஆர்வமுடன் நாடுகிறேன், நாடுகிறேன். என் தேவனே என் இயேசுவே உம்மாயே நேசிக்கிறேன். என் தேவனே என் இயேசுவே உம்மாயே நேசிக்கிறேன். அதிகாலமே தேடுகிறேன், ஆர்வமுடன் நாடுகிறேன். அதிகாலமே தேடுகிறேன், ஆர்வமுடன் நாடுகிறேன், நாடுகிறேன். என் தேவனே என் இயேசுவே உம்மாயே நேசிக்கிறேன். என் தேவனே என் இயேசுவே உம்மாயே நேசிக்கிறேன். துணையாளரே உம் சிறகின் நிழலில் தானே களி கூறுவேன். துணையாளரே உம் சிறகின் நிழலில் தானே களி கூறுவேன், களி கூறுவேன். என் தேவனே என் இயேசுவே உம்மாயே நேசிக்கிறேன். என் தேவனே என் இயேசுவே உம்மாயே நேசிக்கிறேன். உலகமெல்லாம் மாயையா உம் அன்புதான் மாறா
உலகம் எல்லாம் மாயையா, உம் அன்புதான் மாறாதையா, மாறாதையா. என் தேவனே, என் இயேசுவே, உம்மையே நேசிக்கிறேன். என் தேவனே, என் இயேசுவே, உம்மையே நேசிக்கிறேன். அதிகாலமே தேடுகிறேன், ஆர்வமுடன் நாடுகிறேன். அதிகாலமே தேடுகிறேன், ஆர்வமுடன் நாடுகிறேன், நாடுகிறேன். என் தேவனே, என் இயேசுவே, உம்மையே நேசிக்கிறேன். என் தேவனே, என் இயேசுவே, உம்மையே நேசிக்கிறேன். ஏல்கீரே போதுமானவரே, தேவையிலும் அதிகமானவரே. ஏல்கீரே போதுமானவரே, என் தேவையிலும் அதிகமானவரே. என்னை கையேந்த விடல, என்ன தலை குனியவும் விடல. என்னை கையேந்த விடல, என்ன தலை குனியவும் விடல. உம்மை நம்பி வாழ்வதற்கு ஏமாற்றமில்ல, ஏமாந்து போவதற்கும் நீர் விடுவதில்லை. உம்மை நம்பி வாழும் எனக்கு ஏமாற்றமில்ல, ஏமாந்து போவதற்கு நீர் விட்டதில்லை. ஏலீரே போதுமானவரே, என் தேவையிலும் அதிகமானவரே. ஏலீரே போதுமானவரே, தேவையிலும் அதிகமானவரே. என கையேந்த விடல, என்ன தலை குனியவும் விடல. என்ன கையேந்த விடல, என்ன தலை குனியவும் விடல. உம்மை நம்பி வாழ்பவர்க்கு ஏமாற்றமில்ல, ஏமாந்து போவதற்கும் நீ விடுவதில்லை. உம்மை நம்பி வாழும் எனக்கு ஏமாற்றமில்ல, ஏமாந்து போவதற்கு நீர் விட்டதில்லை. என் தேவனே, என் இயேசுவே, உம்மையே நேசிக்கிறேன். என் தேவனே, என் இயேசுவே, உம்மையே நேசிக்கிறேன். அதிகாலமே தேடுகிறேன், ஆர்வமுடன் நாடுகிறேன். அதிகாலமே தேடுகிறேன், ஆர்வமுடன் நாடுகிறேன், நாடுகிறேன். என் தேவனே, என் இயேசுவே, உம்மையே நேசிக்கிறேன். தேவனே, என் இயேசுவே, உம்மையே நேசிக்கிறேன்.
ஹல்லேலூயா. கர்த்தாவே, உம்மை நாங்கள் நேசிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, உம்மிடத்திலே நாங்கள் அன்பு கூறுகிறோம். நீர் நல்லவர், நன்மைகளை மாத்திரம் செய்கிறவர், நீர் இரக்கமுள்ளவர், அன்பு மிகுந்தவர். உம்மை எங்களுக்கு முன்பாக நாங்கள் வைத்திருக்கிறோம். தாவீது சொல்கிறான், கர்த்தரை எனக்கு முன்பாக நிறுத்தி நோக்கி கொண்டிருக்கிறேன். அவர் என் வலது பாரிசத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. என்ன வேண்டுமானாலும் வரட்டும், அவர் என் வலது பாரிசத்தில் இருக்கிறார். நான் அவருடைய வலது பாரிசத்தில் உட்கார வைக்கப்பட்டிருக்கிறேன். நான் கேட்கிறேன், தாவீது அவ்வளோ தைரியமா சொல்றான், வலது பாரிசத்தில் தான் இருக்கிறாரு. ஆனா இன்னைக்கு அந்த இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியானவர் மூலமாக எனக்குள்ளவே உங்களுக்குள்ளவே வாசம் பண்றாரு. வலது பாரிசத்தில் இருக்கும் போது அசைக்கப்பட முடியாதுன்னா இப்ப உள்ள வந்து இருக்கிறாரு. நம்ம எவ்வளவு ஸ்ட்ராங்கா எவ்வளவு கான்பிடண்டா சொல்லலாம், நான் அசைக்கப்பட முடியாது. என்ன வேணா வரட்டும், எந்த சூழ்நிலை வேண்டுமானாலும் வரட்டும். ஆகவேதான் தாவீது சொல்லுகிறான், தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். ஹல்லேலூயா. அவர் அனுகூலமான துணையா இருக்கிறார். அனுகூலமான துணைன்னு என்ன? நமக்கு எப்ப அதிகமா உதவி தேவைப்படுகிறதோ அந்த நேரத்தில் அவர் துணையா இருக்கிறார். அந்த நேரத்தில் அவர் நமக்கு உதவியா இருக்கிறார். ஆங்கிலத்தில் ரொம்ப அழகா வருது, a very present help in need. எனக்கு ஒரு தேவை, எனக்கு இப்போ ஒரு அர்ஜென்ட் நீட் இருக்கு, எனக்கு ஒரு பெரிய ஆபத்து இருக்கு, இதுல இருந்து நான் விடுதலை ஆகணும்னா அவர் அந்த துணையா இருக்கிறார், அந்த உதவியா இருக்கிறார். அவரை நமக்கு முன்னாடி நிக்க வச்சு அவரை ஃபோக்கஸ் பண்ணணும். யோசபாத் என்கிற ஒரு ராஜா, அவனுக்கு விரோதமா நிறைய ராஜாக்கள் படையெடுத்து வந்துட்டாங்க. அவங்களாம் ரொம்ப அதிகம், இவங்கிட்ட இருக்கிற படை பலம் கொஞ்சமா இருக்குது. அவனுக்கு ஒண்ணு விளங்கிடுச்சு, இவ்வளோ பெரிய பலமான இராணுவத்துக்கு எதிராக போர் புரியிற அளவுக்கு என்கிட்ட படைபலம் இல்லை, எங்களுக்கு இப்போ என்ன செய்யறதுன்னு தெரியல. ஆனால் ஒன்று என்ன தெரியும், எங்களுடைய கண்கள் உண்மையை நோக்கி கொண்டு இருக்கிறது. இந்த மாலை வேளையில் அவரை நோக்கி பார்ப்போம். பலவிதமான சிக்கல் மத்தியில் நீங்கள் வந்திருக்கலாம். உங்க முன்னாடி கர்த்தரை கொண்டு வந்து நிறுத்துங்கள், வார்த்தை கொண்டு வந்து நிறுத்துங்கள். அவர் முன்னாடி இருக்கும் பொழுது நாம் அசைக்கப்படுவதே இல்லை. இன்னும் சொல்ல போனா அவரை மாதிரி நம்மளை யாராலையுமே புரிஞ்சுக்க முடியாது. இந்த உலகத்தில் ரொம்ப க்ளோசஸ்ட் ரிலேஷன்ஷிப்னா ஒரு கணவன் மனைவி தான். ஆனால் கணவன் புரிஞ்சு கொள்ள முடியாததெல்லாம் கூட ஆண்டவர் புரிஞ்சு கொள்வார். கண்டிப்பா அவருக்கு விளங்கும் நல்லா. ஏன்னா அவர் தானே உண்டாக்கி இருக்கிறாரு. அவர் நம்மளை தாய் போல தேற்றுகிறார், தந்தை போல ஆட்டுகிறார், நம்மளை தோள் மீது சுமக்கிறார். அவர் நம்முடைய இயேசுப்பா. அவரை மாதிரி நம்மளை புரிஞ்சுக்கிறதுக்கு இந்த உலகத்திலேயே ஆள் கிடையாது. நீங்க எந்த சூழ்நிலையில் வந்திருந்தாலும் சரி, he can understand you. He can understand you. He can understand all your problems. He can understand all your circumstances. And he has already knew. அவருக்கு ஏற்கனவே தெரியும் எல்லாமே. உங்களை எப்படி வெளியே கொண்டு வர்றதுன்னு அவருக்கு தெரியும். அவர்கிட்ட நம்மளை நாமளே ஒப்படைப்போம். ஆண்டவரே, இந்த மாலை வேளையிலே நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கிறோம். ஆண்டவரே, உம்மை எங்களுக்கு முன்பாக நிறுத்தி நோக்குகிறோம். நீர் எங்களுக்கு நெருக்கடியான நேரங்களில் உதவி செய்ய ஓடோடி வருகிற தேவனா இருக்கிறீர். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நீர் எங்களுக்கு போதுமானதற்கும் அதிகமானவர், எங்களை தேற்றுகிறவர், ஆற்றுகிறவர், எங்களை புரிந்து கொள்ளுகிறவர். உம்ம கூட இருக்கிறதா எங்களுடைய உள்ளத்தின் வாஞ்சையா இருக்கிறது, உம்முடைய சித்தம் செய்யறதா எங்களுடைய இதயத்தினுடைய ஏக்கமா இருக்குது. ஆண்டவரே, உம்மை எங்களுக்கு முன்னாடி வைக்கிறோம். இந்த மாலை வேளையிலே உம்மை நோக்கி பார்க்கிறோம். இஸ்ரவேல் ஜனங்கள் இந்த வெண்கல சர்ப்பத்தை நோக்கி பார்த்தபோது பிழைத்தார்கள் என்று வேதம் சொல்கிறது. கொள்ளிவாய் சர்ப்பங்கள் கடிக்கிறது, விஷம் ஏறி கொண்டிருக்கிறது. ஆனா உம்மை நோக்கி பார்த்தா அற்புதமான ஒரு விடுதலை உண்டாகிறது, சுகம் உண்டாகிறது, வெற்றி உண்டாகிறது. ஆண்டவரே, நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கிறோம். எங்களுக்கு நீர் உதவி செய்வீராக. எங்களை தாழ்த்தி உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.
செக் 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 செக். ஹalleluya. praise the lord. ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. thank you jesus. hallelujah. praise the lord. செக். praise the lord. இந்த மாலை வேளையிலே உங்கள் யாவரையும் நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். நம்ம இப்போ ரொம்ப முக்கியமான ஒரு நேரத்துக்குள்ளாக நாம் வந்திருக்கிறோம். நீங்கள் எல்லாரும் வந்ததற்கு நான் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நீங்கள் வர்றது. ஆக ஒரு வேத பகுதியை நான் உங்களுக்காக வாசிக்க போகிறேன். 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். தீர்க்கதரிசிகளின் புத்திரர் எலிசாவை நோக்கி, இதோ நாங்கள் உம்முடன் குடியிருக்கிற இந்த இடம் எங்களுக்கு நெருக்கமாய் இருக்கிறது. நாங்கள் யோர்தான் மட்டும் போய் அவ்விடத்தில் ஒவ்வொரு உத்திரத்தை வெட்டி குடியிருக்க அங்கே எங்களுக்கு ஒரு இடத்தை உண்டாக்குவோம் என்றார்கள். அதற்கு அவன், போங்கள் என்றான். அவர்களில் ஒருவன், நீர் தயவு செய்து உமது அடியாரோட கூட வர வேண்டும் என்றான். அதற்கு அவன், நான் வருகிறேன் என்று சொல்லி அவர்களோட கூட போனான். அவர்கள் யோர்தான் நதி அருகே வந்தபோது மரங்களை வெட்டினார்கள். ஒருவன் ஒரு உத்திரத்தை வெட்டி வீழ்த்துகையில் கோடரி தண்ணீரில் விழுந்தது. அவன், ஐயோ என் ஆண்டவனே, இது இரவலாக வாங்கப்பட்டதே என்று கூவினான். தேவனுடைய மனுஷன், அது எங்கே விழுந்தது என்று கேட்டான். அவன் அந்த இடத்தை காண்பித்த போது ஒரு கொம்பை வெட்டி அதை அங்கே எரிந்து அந்த இரும்பை மிதக்க பண்ணி அதை எடுத்துக்கொள் என்றான். அப்படியே அவன் தன் கையை நீட்டி அதை எடுத்துக்கொண்டான். பிரியமானவர்களே, இந்த அருமையான நாளிலே இந்த வாசித்த வேத பகுதி சொல்லுகிறது, தீர்க்கதரிசிகளின் புத்திரர் எலிசாவை நோக்கி. எலிசா அவர் ஒரு பெரிய தீர்க்கதரிசி. இப்பதான் 2 ராஜாக்கள் 1ஆம் அதிகாரத்தில் தான் அந்த எலியா தீர்க்கதரிசி அக்னியும் ரதங்களுமான குதிரையில் அவர் வந்து என்ன பண்றார், வானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படுகிறார். அவர் போயிட்டாரு. இனிமேல் இவர் ஊழியத்தை தொடர்றார். இப்படி தொடரும் பொழுது தீர்க்கதரிசிகளுடைய புத்திரர், அதாவது ஸ்கூல் ஆஃப் ப்ராஃபட் அப்படின்னு சொல்றாங்க, தீர்க்கதரிசிகளுக்குன்னு ஒரு ஸ்கூலை வச்சு அவங்களுக்கு ஒவ்வொரு நாளும் அவர் போதிக்கிறார். அப்படிப்பட்ட இடங்கள்ல பார்க்கும்பொழுது அவங்க குடியிருக்கிற இடம் ரொம்ப நெருக்கமா இருக்குது. இடம் பத்தல, அது ஒரு பிரச்சனையா இருந்தது அவங்களுக்கு. அதனால போய் புதிய இடத்தை நாங்க உருவாக்கி கொள்றதுக்கு எங்களுக்கு நீங்க உத்தரவு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லும்பொழுது அவர் சொல்றார், சரி நீங்க போய் வெட்டி கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஒவ்வொருவர் ஒவ்வொரு உத்திரத்தை வெட்டி குடியிருக்க எங்களுக்கு ஒரு இடத்தை உண்டாக்குவோம். அவங்க உண்டாக்குறாங்க அத. அப்புறம் அதில் வந்து ஒரு ஆள் கூப்பிடுறாரு, நீங்க தயவுசெய்து எங்க கூட நீங்களும் வரணும் அப்படின் போது அவர் சொல்றாரு, சரி நான் வரேன் அப்படின்னு சொல்லி அவங்களோட கூட போறாரு. அவர்கள் அந்த நதி அருகே வந்து மரத்தை வெட்ட ஆரம்பிக்கிறாங்க. வெட்ட ஆரம்பிக்கும் பொழுது திடீர்னு ஒரு சம்பவம் நடக்குது. என்னன்னா, இந்த கோடரி அந்த கம்புல இருந்து கழண்டு அப்படியே தண்ணியில விழுந்துடுது. அது அப்படியே ஸ்லிப் ஆகுது. நம்ம கூட வாழ்க்கையில் அநேக நேரங்களில் எல்லாம் கைகூடி வர மாதிரி இருக்குது. ஒரு பெரிய பிளானை போடுறோம், நம்ம வந்து இதை பண்ணணும் அதை பண்ணணும், வாழ்க்கையில் முன்னேறணும், நம்ம இப்படியே இருக்கக்கூடாது, ஏதாவது ஒன்று செய்யணும் நம்ம அப்படின்னு சொல்லி பெரும் முயற்சி எடுத்து நாமளும் என்ன பண்ணுறோம், அந்த முயற்சிகளில் இறங்குறோம். இறங்கும் பொழுது இங்கே எப்படி ஸ்லிப்பாச்சோ அந்த மாதிரி வழுக்கு என்ன பண்ணுறது, அந்த முக்கியமான பொருள் நம்ம முன்னேறதுக்காக வச்சிருக்கிற பொருள் அங்கே போய் எங்கேயோ கண்ணு காணாத இடத்துல அதில் பாதாளத்தில் போய் விழுந்துடுது. தண்ணி கடியில் போயிடுச்சு, அதெல்லாம் பார்க்கவே முடியல. இவ்வளோ நேரம் கையில் இருந்தது, கையை விட்டு நழுவி போயிடுச்சு. நம்ம வாழ்க்கையோட நிறைய காரியங்கள் கை நழுவி போக ஆரம்பிக்கிறது, ஸ்லிப்பாகி போயிடுது. ஆசீர்வாதங்கள் ஸ்லிப் ஆகுறது, நல்ல நல்ல வாய்ப்புகள் ஸ்லிப் ஆயிடுது. நம்மளை மேலே தூக்கி விட போகிற தருணங்கள் நம்ம கையை விட்டு நழுவி போயிடுது. நிறைய நேரங்களில் பணம் கை நழுவி போயிடுது, வர வேண்டிய பணம் அப்படியே ஸ்லிப் ஆகி போயிடுது பாருங்க. அப்புறம் அதை பார்க்கவே முடியல. இவ்வளோ நேரம் அது கையில் தான் வச்சிருந்தாரு, இப்போ ஓங்கி ஒரு வெட்டும் பொழுது அதுலேருந்து கழண்டு போய் விழுந்துச்சு. இது வந்து தற்செயலாக அங்கே நடக்குது, ஆக்சிடென்டலாக அது நடக்குது. நடந்த உடனே அப்போதான் தெரியுது, இவர் வந்து இதை கடன் வாங்கி வந்திருக்கிறாரு. இந்த கோடரிய அவரது கூட கிடையாது, வேற யார்கிட்ட இருந்தோ கடன் வாங்கி வந்திருக்கிறாரு. கடன் வாங்கி வந்து அப்படி செய்யும்பொழுது, ஒரு முயற்சி எடுக்கும்பொழுது அந்த முயற்சி உரிய பலனை கொடுக்கவில்லை. அதற்கு மாறாக கையில் இருந்ததும் நழுவி எங்கேயோ போயிடுச்சு, கண் காணாத இடத்துல போய்விட்டது. நம்முடைய வாழ்க்கையில் கூட இப்படிப்பட்ட பல சூழ்நிலைகள் நமக்கு வருகிறது. கடவுள் உன்னை வாக்கு பண்றாரு, நீ நல்லா இருப்ப, இன்னைக்கு இருக்கிறதோட 1000 மடங்கு நீ நல்லா இருப்ப, நீ எடுக்கிற காரியங்கள்லாம் வெற்றி பெறும்,
அவன் செய்வது எல்லாம் வாய்க்கும். இப்படிலாம் நம்ம கேள்விப்படும்போது நமக்கு ரொம்ப உற்சாகமா இருக்குது, ரொம்ப துள்ளி குதின மாதிரி இருக்குது. ஆமா, இதை தான் நான் வந்து எதிர்பார்க்கிறேன், இப்படிதான் நான் வாழணும். நான் இந்த மாதிரி தரித்திரத்தில், ஏழ்மையில, வறுமையில, இல்லாமையில வாழக்கூடாது. எப்போ பார்த்தாலும் கவலையிலையும் துக்கத்திலையும் துயரத்திலையும் வாழக்கூடாது. நான் கொஞ்சம் சந்தோஷமா வாழணும். கடவுள் அதை விரும்புறாரு. அதனால என்ன ஆசீர்வதிக்கிறார். ஒரு நல்ல வாழ்க்கை எனக்காக ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கிறாரு. ஆக அந்த மாதிரி வாழணும்னு நான் விரும்புறேன் அப்படின்னு சொல்லி நம்மளும் என்ன பண்றோம், ஒரு உற்சாகமா ஒரு சில தீர்மானங்கள் எடுத்து, சில முயற்சிகள் எடுத்து, எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து என்ன பண்றோம், ஒரு பெருமுயற்சியில் இறங்குறோம். இறங்கும் பொழுது காரியங்கள் கை நழுவி, இந்த கோடாரி கை நழுவி போன மாதிரி அங்கேருந்து அப்படியே அந்த பிடி விட்டு போயிடுது. அங்கேருந்து நம்ம வாழ்க்கையில் கூட பல தருணங்கள்ல அந்த மாதிரி ஏற்படுகிறது. நம்ம பார்த்து கொண்டு இருக்கிற வெற்றி நம்ம கண்ணுக்கு முன்னாடியே இருக்குது. வெற்றி இன்னும் கொஞ்ச நேரத்தில் வெற்றி அடைஞ்சிருவோம்னு தெரியுது. ஆனா திடீர்னு என்னமோ நடக்குது. அங்க அந்த வெற்றி கை நழுவி போய்விடுவாரு. பணம் வர மாதிரி இருக்கு, இதை பார்த்துட்டே இருக்கணும். இன்னும் அவ்வளவுதான், இன்னும் கொஞ்சம் தூரம் முடிஞ்சிடுச்சு, இன்னும் ஒரு சில மணி நேரங்கள் இந்த பணம் என் கைக்கு வந்துடும், நம்ம பார்த்துட்டே இருக்கிறோம். ஆனா அது ஸ்லிப்பா என்ன பண்ணுது, கண்ணுக்கு தெரியாத இடத்துக்கு போயிடுது. அவ்வளவு நேரம் நம்பிக்கை அளிச்ச அந்த காரியம் நம்மளுடைய கையை விட்டு போக ஆரம்பிக்கிறது. கண்ணுக்கே தெரியல இப்ப எங்க இருக்குதுன்னு தெரியல கோடாரி. உடனே அவன் கூவ ஆரம்பிக்கிறான். அப்படின்னா சத்தமிட்டு கதறுகிறான், ஐயோ என் ஆண்டவனே. உடனே பார்த்தீங்கன்னா கடவுளுடைய மனுஷனை நோக்கி அவன் பார்க்கறான். அவன் பார்க்கறது மூலமா கடவுளே நோக்கி பார்க்குற மாதிரி ஆண்டவர் ஏதாவது செய்வாரு, இவர் கூட இருக்கிறாரு, இது கடவுளுடைய மனுஷன், இவர் ஏதாவது பண்ணுவார் அப்படின்னு சொல்லி அவரை நோக்கி பார்க்கறான் பாருங்க. ஐயோ என் ஆண்டவனே, அது இரவலாக வாங்கப்பட்டதே என்று கூவினான். அப்படியே கதறான். என்ன பண்ணுவேன்னு தெரியல. இது இங்க வந்து கொஞ்சம் டீசெண்டா எழுதி இருக்குது. அவனா பண்ணிருப்பானா, தண்ணியில விழுந்த உடனே தலைமையில கையை வச்சுன்னு ஓரமா உட்காந்து ஓன அழுதுருப்பான் போல. நம்ம கூட நிறைய நேரங்கள்ல அப்படிப்பட்ட சூழ்நிலை வருது. எல்லாரும் பார்த்துன்னு இருக்காங்கன்றதுனால நம்ம கொஞ்சம் டீசெண்டா நடந்துக்கிறோம். நமக்கும் ஓன கத்தி அழுவணும் மணி தான் இருக்குது. பல சூழ்நிலைகள் நம்முடைய வாழ்க்கையில வரும்பொழுது அவன் உண்மையாவே உட்காந்து அழுதுருப்பான், நான் நம்புறேன். ஐயோ நான் பண்ண, எப்படி நான் அவனுக்கு போய் என்ன பதில் சொல்லுவேன்னு தெரியலையே. இப்போ அவன் போன உடனே கேட்பான், கோடாரி எங்கன்னு கேட்பான். நம்ம போறோம்பா காலையில் வரும்போது அப்படிதான் சொல்லி வாங்கினு வந்தேன், சாயங்காலம் வந்த உடனே கொடுத்துட்றேன்னு சொல்லி வாங்கினு வந்தேன். ஆனா இப்போ அவனுக்கு போய் என்ன பதில் சொல்றது தெரியல, கை விட்டு போயிடுச்சு. இது திரும்ப வருமா வராதான்னு தெரியல. ஆனா இங்க தீர்க்கதரிசி ஒருத்தர் இருக்காரு, கடவுளுடைய மனுஷன் ஒருத்தர் இருக்காரு. அவர்கிட்ட சொன்ன ஏதாவது நடக்கும்ன்றத அவன் நம்பி விசுவாசிச்சான் பாருங்க. அவன்கிட்ட சொன்ன உடனே தேவனுடைய மனுஷன், இவ்வளவு நேரம் எலியான்னு போட்டு இருந்தது, இப்ப பாத்தீங்கன்னா தேவனுடைய மனுஷன், அவனுடைய ஐடென்டிட்டியை வந்து அப்படியே டோட்டலா சேஞ்ச் ஆகுது. அது எங்க விழுந்தது என்று கேட்டான். நம்ம கிட்ட கூட சில காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில ரொம்ப துக்ககரமான காரியங்கள், வேதனையான காரியங்கள், ஒரு சொல்ல முடியாத ஒரு காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில நடக்கும்பொழுது கூட இந்த கடவுளுடைய மனுஷங்க வந்து கவலைப்படாதீங்க, கர்த்தர் உங்களுக்காக எல்லாத்தையும் இழந்ததெல்லாம் திரும்ப தருவாரு, உங்களுக்கு வந்து உங்களை முன்னேற்றத்தின் பாதையில் அவர் கொண்டு செல்வார், உங்களுக்கு வெற்றியை தருவார் அப்படின்னு சொல்லும் பொழுது நமக்கும் கூட ஒரு மாதிரி இருக்கு, என்ன இவர் சொல்றதெல்லாம் உண்மைதானா அப்படின்ற மாதிரி. ஏன்னா இப்போ எங்க விழுந்துச்சுன்னு கேட்டால் இவர் என்ன பண்ண போறாரு, அது விழுந்து கீழே போயிடுச்சு, அடி ஆழத்துல போயிடுச்சு, எங்க போச்சுன்னே தெரியல. இப்ப இவர் வந்து கேட்கிறாரு எங்க விழுந்தது அப்படின்னு கேட்கிறாரு பாருங்க. அவன் வந்து அந்த இடத்த கரெக்டா காண்பிரு, இங்க தாங்க விழுந்தது அப்படின்னு காமிச்ச பிறகு ஒரு கொம்பை வெட்டி அந்த இடத்துல தூக்கி போடுறான் பாருங்க. அவன் வந்து ஒரு பெரிய ஒரு மூங்கில்ல ஒரு பெரிய கயிறு வச்சு கட்டி, அதுல ஒரு பெரிய மேக்னெட் கட்டி, நல்ல வெயிட்டான மேக்னெட்டை கட்டி அந்த இடத்துல எங்க இருந்துச்சோ அங்க போட்டு கீழே போட்டா அது ஒட்டின்னு வந்துடும் மேல. அது நம்மளுக்கு விளங்குது. இப்போ வந்து யார் வீட்லயும் கிணறே இல்லை, ரொம்ப ரேர் அது கிணறுலாம். முன்னெல்லாம் கிணறுல தண்ணி சேர்ந்து போது பக்கெட் கழண்டி ஊந்துடும் உள்ள. பக்கெட் கழண்டி ஊழ்ந்த உடனே இந்த பாதாள கொலுசுன்னு ஒன்று வச்சிருப்பாங்க, நிறைய கொக்கிங் இருக்கும், அதை வந்து கயிறுல கட்டி கீழே போட்டு அப்படியே சொல்லிட்டுவாங்க. நல்லா சொல்லின உடனே எங்கேயாவது ஒரு இடத்துல போய் அதை மாட்டிக்கணும் அப்படியே மெதுவா அதை இழுப்போம் பாருங்க. அந்த மாதிரி எதுவும் பண்ணல. இவர் என்ன பண்ணி எங்க விழுந்ததுன்னு கேட்ட உடனே இந்த இடத்துல விழுந்ததுன்னு சொல்றான் பாருங்க. சொன்ன உடனே இந்த தேவனுடைய மனுஷனுக்கு ஒரு ஐடியா வருது. நான் நினைக்கிறேன் கடவுள் தான் அந்த ஐடியாவை சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறேன். இந்த கொம்பை வெட்டி போடுங்க. ஏன்னா ஏற்கனவே ஒரு முறை அந்த மாதிரி ஆயிருக்குது. இஸ்ரவேல் ஜனங்கள் செங்கடலை கடந்து வராங்க. செங்கடல் கடந்து வந்த பிறகு மிரியாம் மற்ற எல்லாம் வந்து அங்க ஆடி பாடி கர்த்தரை துதித்து ஆராதிக்கிறாங்க. அதுக்கப்புறம் சூர் வனாந்தரத்தின் வழியா வராங்க.
14ஆம் அதிகாரத்தில் சூர் வனாந்தரத்தின் வழியா வரும்பொழுது பாத்தீங்கன்னா திடீர்னு அவங்களுக்கு தண்ணி இல்லாம போயிடுது. எங்க பார்த்தாலும் தண்ணி இல்லை. அவ்வளோ லட்சக்கணக்கான மக்களுக்கு தண்ணி வேணும், தாகம் எடுக்குது. அலையிறாங்க தண்ணிக்கு தேடி தேடி கிடைக்கவே இல்லை. கடைசியில் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல தண்ணீர் தடாகத்தை பார்க்குறாங்க. ஒரு பெரிய ஒரு குளம் ஒன்று இருக்கு, தண்ணீர் இருக்கு அங்கே. பார்த்தோன்னே ஜனங்கள்லாம் ஆசையாக ஓடி போய், தாகம் இருந்தால் எப்படி இருக்கும், ஓடி போய் அந்த தண்ணீரை குடிக்க பார்த்தா அது குடிக்க முடியாத அளவுக்கு விஷம் நிறைஞ்ச ஒரு தண்ணியாக இருக்குது. மோசே விரோதமாக ஜனங்கள் முறுமுறுக்க ஆரம்பிக்கிறேன். என்ன அங்கெல்லாம் கல்ற இடம் இல்லைன்னு சொல்லி எங்களை இங்கே கொண்டு வந்து சாகடிக்கிறியா நீ? நம்ம கூட வீட்டில் பார்த்தீங்கன்னா எதுக்கத்தாலும் சாவு பேச்சு தான். பிஸ்னஸில் யாராவது ஏதாவது ஒன்று பண்ணாங்களா சாவடிக்கிறாங்க அப்படின்ற நம்ம சபார்டினேட்ஸ் எல்லாம். வீட்டில் பார்த்தீங்கன்னா பிள்ளைங்களை சாவடிக்கிறாங்க, இந்த பசங்க என் உயிரை வாங்குறாங்க, இப்படிதான் நம்ம சொல்கிறோம். அதே மாதிரி தான் அவங்களும் பேசியிருக்காங்க. எல்லாம் நம்மள மாதிரி ஆட்களே தான், அவங்களும் அதே மாதிரி பேசுகிறாங்க. அங்கே வந்து கல்ற இல்லைன்னு இங்கே வந்து வனாந்தரத்தில் எங்களை சாகடிக்கிறது எங்களை இங்கே கொண்டு வந்தியா அப்படின்னு கேட்ட உடனே கத்தரை பார்த்தது மோசே முறையிடுகிறான். அப்போ கத்தர் சொல்றாரு, அங்கே ஒரு மரம் இருக்குது, அது வெட்டி போடதில்ல அப்படின்றாரு. வெட்டி போட்ட உடனே அந்த குடிக்க முடியாத தண்ணீர் குடிக்க உகந்த தண்ணீரை மாறி, ஏற்கனவே அந்த மாதிரி சம்பவம் நடந்திருக்குது. உடனே இவனுக்கு ஃபிளாஷ் ஆகுது. கத்தர் அங்க சொல்லியிருக்கிறார் மோசேக்கு, கசப்பான தண்ணீரை மதுரமா மாத்துறதுக்கு ஒரு சின்ன மரத்தை கிளையை வெட்டி போட்ட உடனே அது அந்த மாதிரி ஆச்சு அப்படின்னு ஒரு ஐடியா வருது இவனுக்கு. கடவுளே அந்த ஐடியா கொடுக்குறாரு. ஒரு கொம்பை வெட்டி எடுத்து கொண்டு போய் என்ன பண்றான், எந்த இடத்துல விழுந்ததோ அந்த இடத்துல போட்ட உடனே இதுவரைக்கும் உலகத்திலே நடக்காத ஒரு பெரிய அதிசயம், ஒரு அற்புதம் நடக்குது. அந்த இரும்பு கோடாரி மிதக்க ஆரம்பிச்சிச்சு, போய் எடுத்துக்க அப்படின்றான். என்ன மாதிரி அற்புதம் பாருங்க. நான் அதெல்லாம் ரொம்ப ஆழமா விசுவாசிக்கிறேன். கடவுள் உங்க வாழ்க்கையில் இப்படிப்பட்ட ஒரு அற்புதத்தை செய்வார். யாருடைய வாழ்க்கையில இது வரைக்கும் கேள்விப்பட்டிருக்க மாட்டாங்க, அந்த மாதிரி அற்புதத்தை செய்வாரு. இழந்து போன எல்லாத்தையும் மறுபடியும் திரும்ப பெற்றுக்கொள்ளும்படியாக அவர் உங்களுக்கு உதவி செய்வார் கண்டிப்பா. அப்படிப்பட்ட தேவனை தான் நம்ம ஆராதிக்கிறோம். கொம்பு என்ன கொம்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்துவை கல்வாரி சிலுவையில சிலுவை மரத்துல தான் அவர்கள் ஆணி அடித்து கொலை செய்தார்கள். இது வந்து சிலுவைக்கு அடையாளமா இருக்குது. நான் சொல்றேன் பாருங்க, எதை நம்ம பண்ணாலும் சரி அதுல வந்து அதனோட நோக்கம் சிலுவையை மேன்மைப்படுத்துறதா, இயேசுவை மேன்மைப்படுத்துறதா, அவருடைய நாமத்தை உயர்த்துறதுக்காக நம்ம செஞ்சோம்னா அதுல ஒரு மாபெரும் வெற்றியை நம்ம நிச்சயமா அடைவோம். நம்ம மேலோட்டமா பார்க்கும்போது அங்கங்க சில இடையூறுகள், சில பிரச்சனைகள், சில சவால்கள் நமக்கு எதிராக எழும்புற மாதிரி இருக்கலாம். சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய தொய்வு ஏற்படலாம். சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா உற்சாகமே இல்லாத ஒரு நிலைமை ஏற்படலாம் நமக்கு. பல நேரங்களில் பார்த்தீங்கன்னா ரொம்ப சோர்வடைஞ்சு காணப்படலாம். ஏன்னா இங்கே வந்து சரியா போவாம, வியாபாரம் தொழிலெல்லாம் வந்து சரியா போவாம ஒரு பெரிய தொய்வு ஏற்படலாம் நமக்கு. ஆனா கர்த்தர் அதெல்லாவற்றையும் திரும்ப தருகிறவராய் இருக்கிறார். நான் சொல்றேன், அப்படிப்பட்ட அற்புதத்தை தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே அவர் செய்கிறவரா இருக்கிறார். நம்ம கையை விட்டு ஸ்லிப்பாய் போனது, கை நழுவி போன அந்த வியாபார அந்த பிசினஸ் கான்டாக்ட்ஸை கர்த்தர் நிச்சயமா ரெஸ்டோர் பண்ணுவார். கண்டிப்பா உங்களுக்கு அதை கொண்டு வந்து தருவார். மறுபடியும் நீங்க மேல வருவீர்கள். இரும்பு மேல வந்து மதக்கிற அளவுக்கு கொண்டு வந்தது பாருங்க. என்னது, அவன் சொன்ன அந்த கொம்பை வெட்டி போட்ட உடனே கீழே இருந்து அப்படியே ஒரு மேக்னெட் மாதிரி இந்த கொம்பு இழுக்குது பாருங்க. இது வந்து இது வேற ஏதோ நினைச்சுக்காதீங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ பற்றி தான் வேதாமத்தில் ஒரு இடத்துல அந்த மாதிரி சொல்லி இருக்குது. அவர் வந்து 12ஆம் அதிகாரம், யோவான் 12ஆம் அதிகாரத்தில் 32ஆம் வசனத்தில் அவர் சொல்றாரு, நான் பூமியிலிருந்து உயர்த்தப்பட்டிருக்கும் போது எல்லாரையும் என்னிடத்தில் என்ன பண்ணுவேன், இழுத்து கொள்ளுவேன். ஒரு மேக்னெட் மாதிரி நான் என்ன பண்ணுவேன், இழுப்பேன் அப்படின்ற. மொத்த பேரும் இழுப்பேன். நான் உயர்த்தப்படும் போது எப்போனா சிலுவை மரணத்தில் அவர் நமக்காக பாவமாகி சாபமாகி தொங்குன பொழுது அவர் என்ன பண்ற, அப்படியே மேக்னெட் மாதிரி இழுக்கிறாரு. நான் சொல்றேன், அந்த மேக்னெட் இப்போ உங்களுக்குள்ள வந்தாச்சு. நீ உங்களுக்குள்ள அந்த பெரிய மேக்னெட் இருக்கு. அன்னைக்கு கொம்பு மாதிரி இருந்தாரு, அன்னைக்கு வந்து மர கிளை மாதிரி இருந்தாரு. அவரை பத்தி சொல்லும் பொழுது ஈசாயினுடைய கிளை அப்படின்னு தான் சொல்லியிருக்குது. அவர் இப்ப உள்ள வந்திருக்கிறாரு. இன்னைக்கு கொம்பை வெட்டி போட வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம போய் நின்னா போதும், அப்படியே மேக்னெட் மாதிரி அந்த கான்டாக்ட்ஸ்லாம் வர ஆரம்பிக்கும். நம்ம போய் நின்று அந்த பிசினஸ் வாய்ப்புகள்லாம் நம்மளை தேடி வர ஆரம்பிக்கும். ஏன்னா உள்ள மேக்னெட் இருக்கிறாரு. அவர் சொல்றாரு, நான் இழுக்கிறேன், நீ கவலைப்படாது. அது ஒருவேளை இரும்பு மாதிரி ஆழமா போயிருக்கலாம், கண்ணு தெரியாம போயிருக்கலாம், உன் கை நழுவி போயிருக்கலாம், ஸ்லிப் ஆகி போயிருக்கலாம், கை கூடி வராம போயிருக்கலாம். இப்ப நான் உனக்கு உள்ள இருக்கிறேன். அருமையான சகோதரனே சகோதரியே, நீ ஒன்னும் கவலைப்படாத, நான் பாத்துக்கிறேன், நீ போய் நின்னா போதும் அப்படின்றாரு. நான் சொல்றேன், தைரியமா போங்க. ஒவ்வொரு நாளும் இதை நினைங்க. ஒவ்வொரு நாளும்
வேலைக்கு போறதுக்கு முன்னாடி, பிசினஸ்க்கு போறதுக்கு முன்னாடி, நீங்க ஒரு காரியத்தை செய்யறதுக்கு முன்னாடி, இந்த பெரிய மேக்னெட் ஆகிய கிறிஸ்து எனக்குள்ள இருக்கிறாரு, எனக்குள்ள அவரோட பிரசன்னம் இருக்கு, நான் போய் நின்னா அவர் இழுப்பாரு எல்லாரையும். வாங்கவே கூடாதுன்னு முடிவு பண்ணி வச்சிருக்கிற, தீர்மானம் பண்ணி வச்சிருப்பான், ஆனா அவனை கூட வாங்க வைப்பாரு. அப்படிப்பட்ட ஒரு கான்டாக்ட்ஸ் எல்லாம் கொடுப்பாரு. மற்றவங்க அதை ரொம்ப கஷ்டப்பட்டு செய்யறதெல்லாம் இவங்க சுலபமா செய்யலாம். பாருங்க, இப்போ ஒரு இடத்துல இந்த தண்ணியில யாரும் மூழ்கிட்டாங்கன்னா நீச்சல் வீரர்களை வரவழைக்கிறாங்க. அது மட்டும் கிடையாது, ஆழ்கடல்ல நீந்தக்கூடிய ஆட்களை அந்த எக்யூப்மெண்ட்ஸோட வரவழைக்கிறாங்க. அவங்கெல்லாம் போய் தேடி கூட ஃபெயிலியர் ஆயிடுது பல நேரங்கள்ல. ஆனா நான் சொல்றேன், இந்த இயேசு நமக்குள்ள இருக்கும்பொழுது ஃபெயிலியரே கிடையாதுங்க. அவர் எல்லாத்தையும் வெற்றி பெற செய்ய வைக்கிறவரா இருக்கிறார். அவர் நீங்க வெற்றி பெறுவதை பார்த்து கொள்ளுகிறார். அவ்வளவு அற்புதமான ஒரு ஆண்டவரை நாம ஆராதிக்கிறோம், விசுவாசிக்கணும். இப்ப நம்ம என் வாழ்க்கையில எல்லாமே அற்புதம் தான். நானே ஒரு அற்புதம், அப்படிதான் சொல்லணும். என் குடும்பம் ஒரு அற்புதம், என் பிள்ளைகள் ஒரு அற்புதம். நான் எதை செஞ்சாலுமே அற்புதம் தான். நீங்களும் ஒரு மாதிரி பாக்குறீங்க. நான் வந்து உண்மையை தான் சொல்றேன். ஏசாயா 8ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை உங்களுக்கு வாசித்து காமிக்க விரும்புறேன். நம்மளே ஒரு பெரிய அதிசயம் தாங்க, அற்புதம் தான். ஏசாயா 8ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம், இதோ நானும், யாருங்க? ஏசாயா தீர்க்கதரிசி சொல்றாரு. முதல்ல யார்? நானும். அப்புறம் கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும். நான் மட்டும் கிடையாது, என் பிள்ளைகள் கூட. நம்ம எல்லாம் பிள்ளைகளும் ஒரு மாதிரி பார்க்கலாம். எப்ப பார்த்தாலும் எதையாவது ஒன்று நோண்டிட்டே இருக்குது, இது எங்க படிக்கவே மாட்டேங்குது, எந்த ஒரு வேலையும் உருப்படியா செய்யவே மாட்டேங்குது, அப்படி நம்ம யோசிக்கலாம். ஆனா கர்த்தர் என்ன சொல்றாரு பாருங்க, நானும் கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் சியோன் பர்வதத்தில் வாசம் இருக்கிற சேனைகளின் கர்த்தராலே இஸ்ரவேலில் அடையாளங்களாகவும் அற்புதங்களாகவும் இருக்கிறோம். இப்ப இருக்கிறோம், அவ்வளவுதான். ஹலோ, நம்மள ஒரு அற்புதங்க. என்னைக்காவது உங்களை பத்தி அப்படி யோசித்து பார்த்திருக்கீங்களா? யோசிக்கணும். இப்போ அவர் அற்புதங்களை செய்கிற தேவனா இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் அவர் அற்புதத்தை செய்வார். நம்ம எடுக்கிற காரியங்கள் ஒரு பெரிய வெற்றியை அவர் தரேன்னு சொல்லி இருக்கிறார். நல்ல வெற்றியை தரேன்னு சொல்லிக்கிறார் பாருங்க. யோசுவா 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் அவர் சொல்றாரு, நல்ல வெற்றியை நான் உனக்கு தருவேன். நம்ம என்ன பண்ணோம்? இந்த நியாயப்பிரமாண புஸ்தகத்தில் உள்ளவைகள் எல்லாம் இதுல எழுதியிருக்கிறபடி எல்லாம் செய்ய நீ கவனமா இருக்கும்படிக்கு இரவும் பகலும் இதே தியானி. இப்ப போய் நீங்க என்ன பண்ணணும்? இதே யோசிச்சு பார்க்கணும். படுக்கிறதுக்கு முன்னாடி யோசிக்கணும், கடவுள் அற்புதத்தை செய்யறாரு, அவர் அற்புதத்தை செய்யறாரு, எனக்குள்ள வந்துட்டாரு. எப்ப அவர் எனக்குள்ள வந்தாரு, நானே ஒரு அற்புதம் ஆயிட்டேன். இப்போ நான் மட்டும் கிடையாது, என் பிள்ளைங்களும் அற்புதங்களா இருக்கிறாங்க. நான் போற இடத்துல அற்புதம் நடக்கும் கண்டிப்பா. நம்ம பாருங்க, வாழ்க்கையில ஒரு இடத்துக்கு போறோம், ஒரு டோர் க்ளோஸ் ஆன உடனே ஐயோ பூட்டிட்டு இருங்க, திரும்பி வந்துடும். நம்ம பாருங்க, சின்ன பசங்களை கடைக்கு அனுப்புறோம்னு வச்சுங்க, போய் இந்த கடையில் அண்ணாச்சி கடையில் போய் இதை வாங்கிட்டு வான்னு சொன்னா நேராக பிள்ளைங்க கடைக்கு போவோம். அந்த கடை பூட்டி இருந்து நேராக வீட்டுக்கு வந்துடுவாங்க. சின்ன பிள்ளைங்களுக்கு தெரியாது அந்த கடை இல்லையா, வேற கடையில் போகணும். அந்த மாதிரி நம்ம என்ன பண்றோம்? ஒரு முயற்சி எடுக்கிறோம், பெரிய எஃபர்ட்டை போடுறோம், டைமை ஸ்பெண்ட் பண்றோம், பணத்தை ஸ்பெண்ட் பண்றோம். பார்த்தா க்ளோஸ்டு டோர் சாத்திட்டு இருக்குது, இது திறக்கல, வாசல் இல்லை, வாசல் திறக்கல, வழிகளே உண்டாகல, பூட்டி இருக்கு இப்போ. ஆனா நம்ம என்ன பண்ணக்கூடாது? பார்த்துட்டு அப்படியே வந்துடக்கூடாது. நம்மளுக்கு ஒரு ஆண்டவர் இருக்கிறாரு, அவர் நம்ம கூட இருக்கிறாரு. அவர் நம்ம கூட மட்டும் இல்ல, நமக்கு உள்ள இருக்கிறாரு. அவர் வந்து ஒரு மேக்னெட் மாதிரி செயல்படுறாரு. அற்புதங்களை நம்மளை வச்சு செய்ய அவர் விரும்புறாரு. நம்மளே ஒரு அற்புதமா மாத்தி இருக்கிறாரு. இப்ப நம்ம போனோம்னா அவரோட பிரசன்னம் உள்ள இருந்து அவருக்கு நம்ம கூடவே அவரும் வர்றாரு. அவர் என்ன பண்றாரு? இழுக்கிற வேலையை செய்யறாரு. அவர் எல்லாரையும் நம்ம பக்கம் இழுக்கிறாரு. பல நேரங்களில் ஸ்டார்டிங்ல சிலருக்கு வந்து நம்மளை பிடிக்கவே பிடிக்காது. ஆனா கொஞ்சம் போக போக பிடிக்க வச்சிருவார் ஆண்டவர், அப்படி ஆக்கிடுவார். ஏன்னா உள்ள அப்படிப்பட்ட அற்புதமான ஆண்டவர் இருக்கிறார். ஒவ்வொரு நாளும் இந்த அற்புதத்தை நாம் எதிர்பார்க்கிறவர்களாக இருக்க வேண்டும். டெய்லி இந்த அற்புதம் நடக்கணும்னு எதிர்பார்க்கணும். நான் இன்னைக்கு போறேன், இன்னைக்கு ஒரு நல்ல காரியம் நடக்கும், எனக்கு இந்த காரியங்கள் வாய்க்கும். ஒருவேளை எனக்கு வந்து க்ளோஸ்டு டோர் இருக்கலாம், ஆனா எனக்குள்ள இருக்கிறவர் யாருன்னா, அவர் ஒருவரும் பூட்டக்கூடாதபடி திறக்கிறவரும் ஒருவரும் திறக்க கூடாதபடி பூட்டுகிறவருமா இருக்கிற தாவீதின் திறவுகோலை உடையவர் எனக்குள்ள இருக்கிறாரு. பூட்டி இருந்துச்சுன்னா நான் ஒன்னும் திரும்பி வர போறது இல்ல. நான் என்ன பண்ண போறேன்? திறக்கிறவர் எனக்குள்ள இருக்கிறார். நான் போனேன்னா வாசல் திறக்கும், கண்டிப்பா வழி உண்டாகும், இந்த காரியம் பெரிய வெற்றியை அடைய முடியும். அப்ப இந்த ஸ்லிப்பாய் போனதெல்லாம் கடவுள் என்ன பண்றார்? நமக்கு திரும்ப கொடுக்க விரும்புகிறார். நம்ம அவ்வளவுதாங்க, கையை விட்டு போயிடுச்சு, என்ன பண்றேன்னு தெரியல, கை நழுவி போயிடுச்சு, இந்த காரியம் கையை விட்டு போயிடுச்சு, இந்த பணம் கையை விட்டு போயிடுச்சு, இந்த பிசினஸ் டீல் கையை விட்டு போயிடுச்சு.
ஸ்லிப் ஆயிடுச்சு அவ்வளவுதான் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். இல்ல, கர்த்தர் சொல்றாரு, என்ன ஆச்சு, வா என்கிட்ட வா, நான் சில ஐடியாஸ் எல்லாம் தரேன். அவர் கொடுக்குற ஐடியாஸ் எல்லாம் நம்முடைய புத்தி கெட்டாததா இருக்கலாம். ஆராய்ஞ்சு பார்த்து இது எப்படிதான் நடக்குதுன்னு உண்மையா வழங்காத மாதிரி இருக்கும் நம்மளுக்கு. ஏன்? அவர் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறவராய் இருக்கிறார். யாருக்கு? நமக்காகங்க. அவர் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்கள்லாம் செய்யறாரு. நம்ம நினைச்சுக்கிறோம், ஐயோ இது ரொம்ப பெரிய காரியங்க, இது என் கைக்கு மீறின ஒரு செயல், இந்த காரியம் என் கைக்கு மீறினது, இதை என்னால செய்ய முடியாது, இது ரொம்ப பெருசு. நம்ம அப்படி யோசிக்கிறோம். இல்ல, கர்த்தர் சொல்ல, நான் கூட இருக்கிறேன், உனக்கு என்ன பெருசு? அவர் சொல்ற, வானம் என்னுடைய சிங்காசனம், பூமி என்னுடைய பாதப்படி, என்னோட பெருசு ஏதாவது இருக்கான்னு கேட்கிறாரு. ஹலோ, அவர் உள்ள வந்திருக்கிறாரு. நான் சொல்றேன், நமக்கு எதுவுமே பெருசு கிடையாது. எல்லாத்தையும் சர்வசாதாரணமா நிச்சயமா செய்ய முடியும். அந்த அற்புதங்களை செய்கிறவர் நம்ம கூட இருக்கிறாரு. அப்ப வெறும் இந்த கையை விட்டு போனது மட்டும் கிடையாது, டோர் பூட்டி இருந்தா திறக்கிறது மட்டும் கிடையாது, நிறைய டோர் அவர் திறந்திருக்கிறாரு. அப்போ சில 16ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்துல பவுலும் சீலாவும் சிறைச்சாலையில் அநேக அடிகள் அடிக்கப்பட்டு, சிறைச்சாலையில சங்கிலினால் கட்டப்பட்டு அவங்க அங்க உள்ள இருக்கிறாங்க, சிறைச்சாலையில் இருக்காங்க. they were in the prison. அந்த இடத்துல அவங்க என்ன பண்றாங்க? துதிக்கிறாங்க. இப்ப நம்ம பாடணும் பாருங்க, அந்த மாதிரி பாட்டை பாடுறாங்க. நான் சொல்றேன், உங்களுக்கு ரொம்ப ப்ரெஷரான நேரத்துல எல்லாம் ஜாலியா பாட்டு பாடுங்க. பாட்டு பாடினாவே போதுங்க, பெரிய விடுதலை இருக்குது இல்ல, அதுல ஒரு பெரிய விடுதலை இருக்கு, அதுல ஒரு பெரிய வெற்றி இருக்கு, அதுல ஒரு பெரிய ஜெயம் இருக்கு. நான் சொன்னேன், யோசபத் ராஜா அவனோட பாடகரை நிறுத்துறாங்க முன்னாடி, யுத்தத்துக்கு போறதுக்கு முன்னாடி அங்க சிங்கர்ஸ் நிறுத்துறான் முன்னாடி. எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? உலகம் உண்டானது கொண்டு இது வரைக்கும் எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கீங்க பாடகரை முன்னாடி நிறுத்தினான்னு? ஆனா இவன் நிறுத்தினான். அவங்க பாட்டு பாடினாங்க, இவங்க ஜெயிச்சிட்டாங்க, அவ்வளவுதான். நான் சொல்ற, பிரஷர் வரும்போது நல்ல பாட்டு பாடுங்க, கர்த்தரை துதித்து ஆராதிங்க. கர்த்தரை துதித்து ஆராதிக்கும் பொழுது முன்னாடி இருந்து அவ்வளோ பெரிய எரிகோ மதில் அப்படியே டவுன் ஆயிடுச்சு, அப்படியே கொலாப்ஸ் ஆகி கீழே விழுந்துச்சு. எல்லாம் அந்த எரிகோ எதிராக, பட்டணத்துக்கு எதிராக ஏறி போனாங்க, எரிகோ போய் பிடிச்சாங்க பாருங்க. நான் சொல்றேன், ரொம்ப பதட்டமா இருக்கா, டென்ஷனா இருக்கா, ரொம்ப மனசோர்வா இருக்கா, என்ன பண்றதுன்னு தெரியல, உடனே பாட்டை எடுங்க, நல்ல பாட்டா ஒன்று எடுத்து, தெரிஞ்ச பாட்டா ஒன்று எடுத்து நல்லா பாடுங்க. டென்ஷன் போயிடும், பிரஷர்லாம் போயிடும், வெற்றி உண்டாகும். எப்படி உண்டாகும் தெரியாது, ஆனா அவர் வெற்றி பெற வைப்பாரு நம்மள. வெற்றி நமக்கு நிச்சயமா உண்டாகும். எனக்கு ரொம்ப நல்லா தெரியும், நான் அப்படி பண்றது உண்டு. பல சூழ்நிலைகள்ல பெரிய பெரிய சிக்கல்லாம் வாழ்க்கையில நான் போய் மாட்டிருக்கேன். ரொம்ப படு பயங்கரமான சிக்கல்கள் எல்லாம் போய், நெருக்கடியெல்லாம் போய் மாட்டிருக்கேன். நான் ஒன்றும் பண்ணிட மாட்டேன், யாராவது ஏதோ போட்டு கொடுத்துருப்பாங்க, நான் போய் அங்கே ஒன்றுமே தெரியாது, இப்போ சும்மா போய் நிற்பேன். இந்த மாதிரி ஒரு பெரிய பெரிய சிக்கல்கள் இருந்தெல்லாம் வெறும் ஒரே பாட்டை 100 முறை பாடி பாடியே வெளியே வந்துட்டேன் நான். உள்ள ஒரு பெரிய சமாதானம் இருக்கும், ஒரு பெரிய சந்தோஷம் இருக்கும். எல்லாரும் பார்ப்பாங்கன்னா, இவ்வளோ ப்ரெஷரில் கூட பாட்டு போடுறாங்க, அவங்களுக்கு அதனுடைய மகத்துவம் தெரியாது. நான் சொல்கிறேன், உங்களுக்கு ஒர்க்கில் ப்ரெஷர் இருக்கா, பிஸ்னஸில் பெரிய ஒரு டென்ஷன் இருக்கா? ஒன்றும் கிடையாது. அழகாக பாட்டை எடுத்து ஒன்று பாருங்க. உங்களால் பாட முடியல, போட்டுட்டு ஹெட்ஃபோன் போட்டு கேளுங்க, பாட்டை கேளுங்க, நல்ல ப்ரெஷர்லாம் போயிடும், டென்ஷன்லாம் நீங்கும். உள்ள பெரிய ஒரு உத்வேகம், ஒரு பெரிய நம்பிக்கை, உள்ள பெரிய ஒரு விசுவாசம், ஒரு பெரிய தைரியம் வரும். இந்த சூழ்நிலையை நம்ம தாண்டி போயிடலாம், இதை கடந்து போயிடலாம். இது தற்காலிகமானது தான், இது நிரந்தரமானது கிடையாது. கடவுள் எனக்கு சொல்லி இருந்தா நிரந்தரம், இதை தாண்டி போவேன். அப்ப இந்த கை நழுவி போனது மட்டும் கிடையாது, சில நேரங்களில் ஆளுங்களா மூழ்கி போயிடுறாங்க. அந்த மாதிரி பார்த்திருக்கீங்களா? மத்திய சுவிசேஷம் 14ஆம் அதிகாரத்துக்கு திருப்புங்க. மத்திய சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் ஒரு சில வசனங்களை நான் வாசிக்கிறேன். மத்திய 14 23ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். அவர் ஜனங்களை அனுப்பிவிட்ட பின்பு தனித்து ஜெபம் பண்ண ஒரு மலையின் மேல் ஏறி சாயங்காலமான போது அங்கே தனிமையா இருந்தார். அதற்குள்ளாக படவு நடுக்கடலிலே சேர்ந்து எதிர்காற்றாய் இருந்தபடியால் அலைகளினால் அலைவுபட்டது. ஜனங்களெல்லாம் அனுப்பிச்சிடுறாரு, இவர் தனியா ஜெபம் பண்றதுக்கு போறாரு, மலை ஏறுறாரு, சாயங்காலத்தில் அங்கே தனியா இருக்கிறாரு. இது உள்ள சீஷர்லாம் போன படகெல்லாம் நடுக்கடலுக்கு வந்துடுச்சு. எதிர்காத்து அவங்களால துடுப்பு போட முடியல, ரொம்ப கஷ்டப்பட்டு துடுப்பு போட்டுட்டே இருக்காங்க. அந்த அலைகள்னால என்ன பண்ணுது, படகு இப்படி அப்படியே ஆடுது. இரவின் 4ஆம் ஜாமத்தில் இயேசு கடலின் மேல் நடந்து அவர்களிடத்திற்கு வந்தார். நடந்து வர்றார் கடல் மேல. இவங்களை எது அச்சுறுத்துதோ, எது இவங்களை பயமுறுத்துதோ அது மேல அவர் நடந்து வர்றார். நான் சொல்றேன், எப்பவுமே இயேசு ஆளுகை செய்கிறவரா இருக்கிறார். ஜீசஸ் இஸ் ரெய்னிங்.
ஓவர் அவர் லைஃப், ஓவர் அவர் சிச்சுவேஷன்ஸ். அவர் ஆளுகை செய்யறாரு, அது மேல நடந்து வர்றாரு. சீஷர்கள் படகுல இருக்காங்க, கடல் ஒரே கொந்தளிக்குது, காத்து ரொம்ப வேகமா அடிக்குது, படகு அழிவுபடுது, இப்படி அப்படியும் ஆடுது, என்ன அர்த்தம் கவிழ்ந்துடலான்ற மாதிரி இருக்கு. இவங்க இந்த கடலை பார்த்து பயப்படுறாங்க, காற்றை பார்த்து பயப்படுறாங்க. ஆனா இயேசு தைரியமா அந்த கடல் மேலே நடந்து வர்றாரு. நான் சொல்றேன், நீங்க எதை பார்த்து பயப்படுறீங்களோ அது மேலெல்லாம் கர்த்தர் ஒரு பெரிய ஆளுகையை அவர் செய்கிறவரா இருக்கிறார். அது மேல நடக்கிறார். ஒரு பெரிய ஒரு அத்தாரிட்டி, அதிகாரம் அவருக்கு இருக்கிறது. அவர் கடலின் மேல நடந்து வருகிறதை சீஷர்கள் கண்டு பயந்து, ஐயோயோ பேய் வருதுன்னு அலறாங்க. இவங்க எல்லாம் பயத்தினால் அலறுகிறார்கள். உடனே இயேசு அவர்களோட பேசி, திடன் கொள்ளுங்கள், நான் தான், பயப்படாதிருங்கள் அப்படின்றாரு. பேதுரு, யோவான், யாக்கோபு, நான் தான் இயேசு, நான் நடந்து வந்துட்டு இருக்கேன், நீ பயப்படாத அப்படின்றாரு. பேதுரு அவரை நோக்கி சொல்றான், ஆண்டவரே நீரே ஆனால் நானும் உம்மிடத்தில் வருவதற்கு எனக்கு கட்டளையிடும் அப்படின்றான். நீங்க நடக்கிறீங்கன்னா நானும் நடக்க முடியும், என்னாலே நடக்க முடியும். நான் சொல்றேன், இயேசு நம்முடைய கரத்தை பிடித்து இருக்கிறாருங்க. எவ்வளவு பிரச்சனைகள் மத்தியிலும் அவர் நம்முடைய கரத்தை பிடிச்சு வராரு. அவரே அவர் நமக்கு துணையா இருக்கிறாரு. நான் உங்களுக்கு சொல்றேன் பாருங்க, கட்டளையிடும் சொன்ன உடனே இயேசு சொல்றாரு, உடனே வா அப்படின்ற, ஒரே ஒரு எழுத்து தான், வா அப்படின்ற. இவன் அவன டப்புன்னு என்ன பண்ண, கடல்லே இறங்கினான். இறங்க பார்த்தாக்கா ஆச்சரியமான காரியம், கடல் மேல நடக்க ஆரம்பிக்கிறான். இது வரைக்கும் யாருமே நடந்ததே கிடையாது. ஏசு இப்பதான் நடக்கிறாரு, இப்பதான் பாக்குறான். உடனே அவன் கேட்கிறான், நானும் நடந்து உங்ககிட்ட வரட்டும், சரி வா அப்படின்றாரு. சொன்ன உடனே இறங்கி நடக்க ஆரம்பிக்கிறான். என்ன மாதிரி விசுவாசம் பாருங்களேன், என்ன மாதிரி ஒரு நம்பிக்கை, என்ன மாதிரி ஒரு தைரியம். நிறைய பேர் பேதுரு முந்திரி கொட்டைன்னு சொல்றாங்க, இருந்தாலும் அவர் ஒரு பெரிய விசுவாசம் தான் இது, ஒரு பெரிய தைரியம். இந்த கடல்ல இறங்கி நடக்கிறதுக்கு தைரியம் வேணும்ல. அவர் வான்னு சொல்லியிருந்தா கூட நமக்கு இறங்கிறதுக்கு தைரியம் வேணும்ல. ஏன்னா படகை அளவு பட்டுன்னு இருக்குது, ஒரு ஆள் இறங்கினா என்ன ஆகுறது? ஆள் இறங்குறான், இறங்கி நடந்து போயிட்டே இருக்கிறான். நடந்து போயிட்டே இருக்கும்பொழுது 30ஆம் வசனம் சொல்லுது, காற்று பலமா இருக்கிறதை கண்டு, இப்ப இயேசு மேல இருந்து கண் எடுத்து இந்த காற்று மேல வைக்கிறான் பாருங்க. உடனே அப்படியே அமிழ்ந்து போக ஆரம்பிக்கிறான். அப்படின்னு நான் மூழ்க ஆரம்பிக்கிறான். நான் உங்களை ஒரு கேள்வி கேட்கிறேன், he began to sink. இங்கிலீஷ்ல அப்படி வருது, he began to sink. மூழ்க ஆரம்பிக்கிறான். அது எப்படி ஆரம்பிக்க முடியும்? கொஞ்சம் கொஞ்சமாவா மூழ்க முடியும்? கடல் மேல நடக்கிறான், அவன் வெயிட் இருக்கு, கீழே கிராவிட்டி இருக்கு, உடனே அவன் டக்குன்னு என்ன பண்ணணும், மூழ்கி இருக்கணும், அப்படிதானே? ஆனா he began to sink, மூழ்க ஆரம்பித்தான். அமிழ்ந்து போகையில் ஆண்டவரே என்னை ரட்சியும் என்று கூப்பிட்டான். அவன் வேற ஒண்ணுமே செய்யல, ஆண்டவரை ரட்சியும்னு கூப்பிடுறான். நம்ம கூட நிறைய நேரங்கள்ல இயேசுவை நம்பி ஒரு காரியத்தில் இறங்கிடுறோம். நம்ம கொஞ்சம் பயமா தான் இருக்குது, இது நடக்குமா நடக்காதான்னு கொஞ்சம் தயக்கம் இருக்குது, பயம் இருக்குது, இன்னும் ஆகுமோன்ற ஒரு பதட்டம் நம்மளுக்குள்ள இருக்குது. சரியா வருமா வராதான்னு தெரியல. ஆனா நம்ம என்ன பண்றோம், இறங்கி காலை வச்சிடறோம். ஒரு விஷயத்துல, ஒரு வேலையில இறங்குறோம், ஒரு பிசினஸ்ல இறங்குறோம், தொழில நம்பி இறங்குறோம், கடவுளை முன்னாடி வைக்கிறோம், நடக்கிறோம், அப்படியே பார்த்தீங்கன்னா நடக்கிறோம். ஆச்சரியமா இருக்குது, அந்த பிசினஸ் ரொம்ப நல்லா போகுது, வேலை நல்லா போகுது, நமக்கு கர்த்தர் அந்த ஞானத்தை கொடுத்து நல்லா நடத்திட்டே வர்றாரு. ஆனா பல சூழ்நிலைகள் என்ன ஆகுதுன்னா, சூழ்நிலைகள் ரொம்ப கடுமையா வரும்பொழுது, காற்று பலமா வீசுகிறத கண்டு, பிரச்சனைகள் ரொம்ப அதிகமா, எந்த பக்கம் திரும்பினாலும் பிரச்சனை வர்றதை பார்த்த உடனே ஒரு உள்ள ஒரு பெரிய நடுக்கம் வருது, பயம் வருது. என்ன ஆகும் போதோ, எதிர்காலம் என்ன ஆகுமோ, நம்பி இறங்கிட்டோம் போ. எதிர் நினைச்சிருப்பான், அவரை நம்பி இறங்கிட்டோம் போ, கடல்ல இப்போ மூழ்க ஆரம்பிச்சிட்டேன், என்ன பண்ணோம், என்ன நடக்கும்னு தெரியல, ஒருவேளை அச்சின்னு போயிடுவணும், நீரோட்டத்தில் மூழ்கே போயிடணும் அப்படின்னு. நம்ம கூட நிறைய பேர் பிரச்சனையில் மூழ்கிறோம், அப்படியே கடன்ல மூழ்கிறோம். அந்த மாதிரி நேரங்கள் நம்முடைய வாழ்க்கையில் வரத்தான் செய்யும். வரும்பொழுது நம்ம பண்ண வேண்டியது ஒண்ணே ஒன்று, ஆண்டவரே ரட்சியும், ஆண்டவர் என் கூட இருக்கிறாருன்றத நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஆண்டவரே ரட்சியும் சொன்ன உடனே உடனே இயேசு கையை நீட்டி அவனை பிடித்து, அற்ப விசுவாசியை ஏன் சந்தேகப்பட்ட, ஏன் காத்த பார்த்த, ஏன் சூழ்நிலையை பார்த்த, நான் உங்க கூட தானே இருக்கிறேன், நான் தானே சொன்னவான்ட்டு, என்னை நம்பி தானே இறங்கி இருக்கிற. ஒரு பிரச்சனை வந்தோடனே நீ பயந்துருவியா? ஒரு பிரச்சனை வந்தோடனே மூழ்கிடுவியா? இல்ல, நான் உன் கையை பிடிச்சிட்டே தான் இருக்கிறேன். எசையா 41ஆம் அதிகாரம் ஒரு வசனம் ரொம்ப அழகா சொல்லப்பட்டிருக்குது. எசையா 41ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன்.
41:13. உன் தேவனாய் இருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்துக்கொண்டு பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நான் ரொம்ப ஆழமா விசுவாசிக்கிறேன். இந்த ஊழியத்தை அவரை நம்பி இறங்கியிருக்கேன். நான் அவரை நம்பி இங்க வந்திருக்கிறேன், ஊழியத்தை ஆரம்பிச்சிருக்கேன். அவர் என் கூடவா இருக்கிறாரு, நான் நடக்கிறேன், அவர் என் கையை பிடிச்சிட்டு இருக்கிறாரு. அவர் அப்பப்போ எனக்கு பயம் வரும்போது சொல்றாரு, தம்பி பயப்படாத ரிச்சர்ட், பயப்படாத, உன் கையை பிடிச்சின்னு இருக்கிறேன், வலது கையை நான் பிடிச்சின்னு இருக்கிறேன். பாருங்க, என் கையை பார்த்தா யாருமே பிடிக்காத மாதிரி இருக்குது, ஆனால் அவர் பிடிச்சிட்டு இருக்கிறாரு, எனக்கு நல்லா விளங்குது. அவர் என்னை பிடிச்சிட்டு சொல்றாரு, தம்பி பயப்படாத, யாருமே வரலன்னு கவலைப்படாத, இவ்வளோ வருஷம் ஆச்சு, என்ன ஆச்சு, பெரிய சொல்லிக்கிற அளவுக்கு முன்னேற்றம் இல்லைன்னு பயப்படாத, நான் உன் கையை பிடிச்சி இருக்கிறேன், கையை விட்டவே மாட்டேன், நான் உன் வலது கையை பிடிச்சின்னு இருக்கிறேன், நீ பயப்படாத, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று அவர் சொல்லுகிறார். நான் சொல்றேன், உங்களுக்கு அவர் துணை நிற்கிறார். உங்க வலது கையை அவர் பிடிச்சிட்டு இருக்கிறாரு. சில நேரங்களில் நம்முடைய கையில் இருக்கிற பொருள்கள், நம்ம கையில் இருக்கிற பணங்கள் நம்ம கையை விட்டு நழுவி போகலாம், அதை அவர் மீட்டு திரும்ப தருகிறவராக இருக்கிறார். சில வேளைகளில் நாமே மூழ்க ஆரம்பிக்கலாம், ஆனா அப்பயும் அவர் நம்முடைய கரத்தை பிடித்து தூக்கி எடுக்கிறவராக இருக்கிறாருங்க. அவர் அற்புதங்களை செய்கிற தேவன். நம்முடைய கையை பிடிச்சிட்டு இருக்கிறாரு, வலது கையை பிடிச்சிட்டு இருக்கிறாரு. அவர் சொல்ற, நீ பயப்படாத. நான் சொல்றேன், ஒருவேளை பயத்தோடு இது உள்ள வந்திருக்கலாம், திரும்பி போகும்போது அந்த பயத்தால இங்கே விட்டுடணும், அவர் மேலே தூக்கி ரோல் ஆன் பண்ணிடணும், அவர் மேலே தூக்கி போட்டுடணும். ஆண்டவர் பயத்தோட வந்தானா திரும்பி போகும்போது நான் பயப்பட மாட்டேன், ஏன்னா முன்னாடி வச்சிருக்கிறேன், நீர் என் வலது கை பிடிச்சின்னு இருக்கிறீர், என்னையே ஒரு அற்புதமா மாத்திட்டீரு. என் கையில் இருக்கிற பொருளுக்கு நழுவி போன என்ன இருக்குது, நானே மூழ்கின என்ன இருக்குது, எதுனாலும் நீங்க இருக்கிறீங்க ஆண்டவர். எத்தனை பேர் சொல்லுங்க, அவர் இருக்கிறாரு, அவர் கையை பிடிக்கிறாரு, உடனே கையை நீட்டுறாரு அவர் நமக்கு. வேதத்தில் ஒரு இடத்துல சொல்லுது, அவர் தேவ தூதருக்கு உதவியாக கை கொடாமல் நமக்கு அவர் கை கொடுக்குறார். மனுஷனுக்கு அவர் கையை கொடுக்குறாரு, பிடிச்சி தூக்குறாரு. நான் சொல்றேன், உங்க கையை அவர் பிடிச்சிட்டு இருக்கிறாரு. ஒருவேளை நம்ம அதை ஃபீல் பண்ண முடியாம இருக்கலாம், ஒருவேளை அது நமக்கு விளங்காம இருக்கலாம், ஆனா விசுவாசிக்க ஆரம்பிக்கணும். இந்த காரியத்தை அவரை நம்பி இறங்கி இருக்கிறேன், அவரை முன்னாடி வச்சு நான் இதுல இறங்கியிருக்கேன், இது நிச்சயமா வெற்றி பெறும், இந்த காரியம் கைகூடி வரும், நான் நினைச்ச காரியங்கள் கண்டிப்பா எனக்கு காரியங்கள்லாம் கைகூடி வரும். ஏன்னா அவரு என்ன விடவே மாட்டார், மூழ்கத்து விடவே மாட்டார். பல நேரங்களில் பண விஷயத்தில் நம்ம பார்த்தீங்கன்னா அப்படியே மூழ்க ஆரம்பிச்சிடறோம். ஒரு பெரிய பயம் வந்தது நம்மளுக்கு, என்ன ஆகுமோ தெரியல. கையில் பணம் இல்லாத போகும்பொழுது குறிப்பாக நான் சொல்கிறேன், ஒரு பெரிய பயமும் அச்சமும் நம்மளை பிடிச்சிக்குது. பிசாசு வெளியேந்து நமக்கு ஒரு பெரிய தாக்குதலை கொடுக்குறான். என்ன பண்ண போற நீ, இந்த செலவு இருக்கு, அந்த செலவு இருக்கு, இதுக்கு பே பண்ணணும், அதுக்கு பே பண்ணணும், என்ன பண்ண போற? அவனை பார்த்து தைரியமா சொல்லுங்க, மக்கு சம்ராணி, கர்த்தர் என் கூட இருக்கிறாரா, என் வலது கையை புடிச்சுன்னு இருக்கிறாரு, அவர் எனக்கு துணையா நிக்கிறாரு, நான் பயப்பட மாட்டேன்னு சொல்லணும். ஹலோ, பயப்படவே கூடாது. வாழ்க்கையில என்ன நடந்தாலும் சரி, அவர் என் கூட தான் இருக்கிறார், அவர் என்னட்டு விலகிறதே கிடையாது, என்னை கைவிடுறதே இல்லை. என் கையிலிருந்து பொருள் நழுவி போனாலும் சரி, நானே உள்ள நழுவி மூழ்கினா கூட சரி, அவர் ரெண்டுத்தையுமே என்னையும் தூக்குறாரு, என் கை நழுவி கை விட்டு போனதையும் கூட அவர் திரும்ப கொண்டு வந்து என்னிடத்துல சேர்க்கிறாரு. ஏன்னா அவரால் நான் ரட்சிக்கப்பட்டிருக்கேன், எனக்காக அவர் உயிரை கொடுத்து என்னை மீட்டு இருக்கிறாரு, என்னை ரட்சித்து இருக்கிறார், என் பாவங்களை எல்லாம் மன்னித்து இருக்கிறார். நான் பாவியா இருக்கும் போது என் மேல இவ்வளோ அன்பு வச்சு எனக்காக உயிரே கொடுத்துருக்கிறார். நான் இப்ப நான் அவருடைய பிள்ளையா இருக்கிறேன்னா எனக்காக என்ன பண்ணலாம் செய்வார். நான் சொல்றேன், நிறைய அற்புதங்களை அவர் செய்ய ரெடியா இருக்கிறாரு. நம்ம வேலை என்ன, அவரை நம்பணும், அவரை விசுவாசிக்கணும். ஆண்டவரே என்னை ரட்சியம் சொல்லணும். இது ரொம்ப சுலபம் பாருங்க. ஆண்டவரே நீர் என் கூட தான் இருக்கிறீரு, எனக்கு தெரியுது நல்லா. இந்த பிசாசை சும்மா பயம் ஆற்றின்னு இருக்கிறான், சூழ்நிலையெல்லாம் என்னை அச்சுறுத்தி கொண்டு இருக்குது, பயம் மூர்த்தி கொண்டு இருக்கிறது. ஆனா நான் பயப்பட போறது கிடையாது. அவர் சொல்றாரு, நீ பயப்படாத, நான் உன் கூட இருக்கிறேன், நீ திகைக்காத, நான் தான் உன்னுடைய தேவன், நான் உன்னை பலப்படுத்துவேன், ஐ வில் ஸ்ட்ரெங்தன் யூ, நான் பலப்படுத்துவேன். அப்புறம் என்னுடைய நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன், நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுவேன் அப்படின்றார். ஐ வில் ஹெல்ப் யூ அப்படின்றார். நான் சொல்றேன், எந்த மனுஷனுடைய உதவியும் நம்ம நாடவே கூடாது, ஃபெயிலியர் தான் அதெல்லாம். ஆனா கடவுள் நம்மளை பார்த்து சொல்றாரு, உங்களை பார்த்து சொல்றாரு, நான் வலது கையை பிடிச்சுன்னு நீ பயப்படாத, நான் உனக்கு துணை நிற்கிறேன், நான் சொல்றேன் அப்படின்றார். நான் சொல்லல, அவர் சொல்றாரு உங்களை பார்த்து. எனக்கு அது ரொம்ப பெரிய ஒரு தைரியத்தை கொடுக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்ச வசனம் ஒன்று இருக்குது, எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துடைய ஃபர்ஸ்ட் லைனு, 5ஆம் வசனத்தினுடைய பிற்பகுதி சொல்லுது, நான் உன்னை விட்டு விலகிறதும் இல்லை, உன்னை கைவிடுறதும் இல்லை என்று அவர் சொல்லி இருக்கிறாரு, அதனாலே நாம் தைரியம் கொண்டு. தமிழ் அப்படிதான் வருது. ஆனா ஆங்கில வேதாமத்தில் நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா
அந்த ஆங்கில வேதம் சொல்லுது 5ஆம் வசனத்தோட பிற்பகுதியா, will never leave you nor forsake you. He has said, அவர் சொல்லி இருக்கிறாரு, so that I can boldly say. அவர் அப்படி சொல்லி இருக்கிறதுனால எனக்கு ஒரு சில விஷயத்தை சொல்றதுக்கு தைரியமா இருக்குது, தைரியம் வருது, சொல்றதுக்கே நமக்கு தைரியம் வரும். பல நேரங்கள்ல பயம் நம்மள வாயை கட்டி போட்டுட்டு பாருங்க. பயம் வரும்போது நம்மளால ஜெபம் பண்ண முடியாது, பயம் வரும்போது ஆண்டவரே என்னை ரட்சியும் கூட முடியாது, பயம் வரும்போது ஆண்டவரே நீர் என் கூட தான் இருக்கிறீர், நானே ஒரு அற்புதமா இருக்கிறேன், என் வலது கையை பிடிச்சுன்னு இருக்கிறேன், எனக்கு துணையா இருக்கிறீர், நான் விசுவாசிக்கிறேன், நம்ம சொல்றதுக்கு வாயே வராது. ஆனா அங்க வேத வசனம் சொல்றது 13:6, so that we can boldly say. அப்படி ஆரம்பிக்குது அந்த வசனம். தைரியமா என்னால சொல்ல முடியும். எத்தனை பேர் சொல்லுங்க தைரியமா என்னாலும் சொல்ல முடியும்? பல விஷயம் என்ன கை விட்டு மீறி போயிருக்கலாம், கை மீறி போயிருக்கலாம், கை நழுவி போயிருக்கலாம், நானே மூழ்கிற சூழ்நிலையில் கூட இருக்கலாம். ஆனா அவருடைய கரம் என்னை நீட்டி பிடிக்கிறது, தூக்குறது. என் வலது கையை அவர் பிடிச்சிட்டு இருக்கிறார், என்னை மூழ்க விட மாட்டார். அவர் என்னை காப்பாற்றுவார். இந்த சூழ்நிலை தாண்டி போவேன், இந்த மதிலை தாண்டுவேன், நான் இதை ஜெயிப்பேன், கண்டிப்பா வெற்றி பெறுவேன் என்று தைரியமாக நம்ம என்ன பண்ண வேண்டும்? சொல்லுகிறவர்களாக இருக்க வேண்டும். எத்தனை பேர் சொல்லுங்க கண்டிப்பா நான் செய்வேன்? தைரியமா சொல்லணும். பிரஷர் நமக்கு வரும்போது நம்ம சொல்லணும், கர்த்தர் என்னை விட்டு விலக மாட்டார், கைவிட மாட்டார், என் கூட தான் இருக்கிறார், என் வலது கையை பிடிச்சுன்னு இருக்கிறார், என்ன பயப்பட வேணான்னு சொல்லியிருக்கார். நான் பயப்பட மாட்டேன். வாய் திறந்து சொல்லணும், நான் பயப்பட மாட்டேன், சூழ்நிலை கண்டு அஞ்ச மாட்டேன், பயப்பட மாட்டேன். அவர் என் வலது கை பிடிச்சுன்னு எனக்கு துணை நிற்கிறாரு, அவர் என் கூட இருக்கிறாரு. நான் சொல்றேன், அவரே நமக்கு துணையா இருக்கும்போது என்ன பயம் இருக்க வேண்டியிருக்குது? ஒரு பயமும் நமக்கு தேவையில்லை. நான் சொல்றேன், ரொம்ப பிரமாதமா இருக்கும் உங்களுடைய வாழ்க்கை, ரொம்ப அற்புதமான ஒரு வாழ்க்கையா இருக்கும், அருமையான ஒரு வாழ்க்கையா இருக்கும். வாழ்க்கையில் அற்புதத்தின் மேல அற்புதம் நிச்சயமாய் நடக்கும். அவர் வாசல்களை திறப்பார், பூட்டின கதவெல்லாம் உங்களுக்காக திறக்கும். எதெல்லாம் உங்க கண்ணை விட்டு மறைஞ்சு போச்சோ, கையை விட்டு போச்சோ, அதெல்லாம் மிதக்க ஆரம்பிக்கும். நீங்க போய் கையை நீட்டி எடுக்கிற அளவுக்கு, யார் கையை விட்டு போச்சோ அவனே கையை நீட்டி எடுக்கிற அளவுக்கு அது வந்துச்சு, கை கெட்டுற தூரத்துல வந்துச்சு. நான் சொல்றேன், அந்த மாதிரி எல்லாவற்றையும் உங்களுடைய கை கெட்டுகிற தூரத்தில் அவர் வைப்பாரு. நான் சொல்றேன், விசுவாசத்தோட இதை பேசுங்க. பேசும்பொழுது பெரிய வெற்றி உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறது. நாம் ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நாம் கண்களை மூடி ஜெபிப்போம். எல்லாரும் எழுந்து நிற்போம், கண்களை மூடி ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பிதாவே, உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உம்மண்டை நாங்கள் வருகிறோம். இந்த அற்புதமான மனம் மகிழ்ச்சியின் நாளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த அருமையான மக்களுக்காக நான் ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தினாலே. கர்த்தாவே, 2 சம்பவங்களை நாங்கள் பார்த்தோம். ஒருத்தனுடைய கை நழுவி கையை விட்டு கையை மீறி போகுது ஆண்டவரே, கண்ணு கெட்டாத தூரத்துல போகுது. ஆனா எவன் கையில இருந்து அது ஸ்லிப் ஆகி போச்சோ, அதை அவன் கையை நீட்டி எடுக்கிற அளவுக்கு நீர் கிட்ட கொண்டு வந்தீர். இது மாதிரி எங்களுடைய வாழ்க்கையிலும் நீர் செய்ய வல்லவரா இருக்கிறீர் ஆண்டவரே. எங்க கையை மீறி போன எல்லா பணங்களையும் எங்களிடத்துல கொண்டு வந்து சேர்ப்பீராக. எங்கள் கையை மீறி போன, கைவிட்டு நழுவி போன ஊழியங்கள் எல்லாம் எங்களிடத்துல கொண்டு வந்து சேர்ப்பீராக. எங்கள் கையை விட்டு போன எங்களுடைய உறவினர்கள், எங்களுடைய உடன் பிறந்தவர்கள், எங்களுடைய பிள்ளைகள், அவர்களுடைய எதிர்காலங்கள், எங்களுடைய பிசினஸ் கான்டாக்ட்ஸ்கள் எல்லாவற்றையும் நாங்க கை நீட்டி எடுக்கிற அளவுக்கு எங்க கிட்ட கொண்டு வருவீராக. அப்படி நீர் செய்ய வல்லமுள்ளவராக இருக்கிறீர். அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். பேதுரு மூழ்கும் பொழுது, ஆண்டவரே என்னை ரட்சியும் என்று சொன்ன பொழுது உம்முடைய கரத்தை நீட்டி அவனை பிடித்தீர் ஆண்டவரே. எங்கள் அருமையான சகோதர சகோதரிகளுக்காக நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஒருவேளை அவர்கள் பல பிரச்சனைகளில் மூழ்கி கொண்டிருக்கலாம், கடனில் மூழ்கி கொண்டிருக்கலாம், பண பிரச்சனையில் மூழ்கி கொண்டிருக்கலாம், பல்வேறு சவால்களில் மூழ்கி கொண்டிருக்கலாம் ஆண்டவரே. குடும்ப பிரச்சனைகளில் உழன்று கொண்டிருக்கலாம் ஆண்டவரே. ரட்சியம் என்று அவர்கள் சொல்லும்போது நீர் அவர்களுடைய உம்முடைய கரத்தை நீட்டி அவர்களை பிடித்து தூக்குவீராக ஆண்டவரே. அவருடைய வலது கையை பிடித்து கொண்டு, நீ பயப்படாத, நான் உனக்கு துணை நிற்கிறேன் அவர்களை பார்த்து சொல்லுகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். வரும் நாட்களில் அப்படியே அவர்களை துணையா இருப்பீராக. பயப்படாமல் ஆண்டவரே தைரியமா இருக்கட்டும் என்று ஜெபிக்கிறேன். அவர்கள் எல்லா நேரத்திலும் உம்மை நோக்கி பார்க்கட்டும். கர்த்தர் அவர்களுக்காக பெரிய காரியங்களை செய்வீராக. தொடர்ந்து அவர்களை ஆசீர்வதி, அவர்கள் தொழில்களை ஆசீர்வதியும், அவர்கள் செய்கிற பிசினஸை ஆசீர்வதியும், அவர்கள் எடுக்கிற எஃபர்ட் எல்லாம் ஆசீர்வதிப்பீராக. அவருடைய மன விருப்பத்தை எல்லாம் நீர் நிறைவேற்றுவீராக. அவர்களுடைய இருதயத்தின் ஆலோசனைகளை எல்லாம் நீர் நிறைவேற்றும்படியாய் ஜெபிக்கிறேன். உள்ளத்திலே திட்டமிட்டு வைத்திருக்கிற காரியங்கள்லாம் அவர்கள் செய்து முடிக்கட்டும் என்று ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. எழுந்து போன எல்லாவற்றையும் நீ திரும்ப தருகிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். தொடர்ந்து இந்த மக்களை ஆசீர்வதிப்பீராக. துதி கன மகிமை எல்லாவற்றும் ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென், ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் பாதுகாவலும் வழிநடத்தலும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஆமென்.